ஒரு ஊரில் ஒரு ராஜாவும் ராணியும் இருப்பாங்களாம். அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை இருக்கும். குழந்தை பிறந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டே இருந்தாங்களாம். அப்போ என்னாச்சு அப்படின்னா, அந்த குழந்தைய என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பெரியவங்களாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நிறையா அறிவை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன செய்வாங்கன்னா, அந்த குழந்தைக்கு நிறையா கலைகளை சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்களாம். தினமும் ஒவ்வொருத்தவங்களும் வீட்டுக்கு நிறையா சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்களாம். அந்த 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 குழந்தை கொஞ்ச நாளுக்கு அப்புறமேட்டு இளவரசியாக மாறிடும். ரொம்பவே கற்றுக்குமா, கலைகள் கற்றுக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் பக்கத்து நாட்டில் இருக்கிற ராஜா ராணி இருப்பாங்களா, அவங்களுக்கு குழந்தைங்களும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 குழந்தைங்க, ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் 5 குழந்தைங்க ஒரு டைம் மீட் பண்ணிப்பாங்களாம். மீட் பண்ணி ஒவ்வொரு கலைகளையும் நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு போட்டியிட்டு காமிச்சுப்பாங்களாம். கத்தி சண்டை, அப்புறம் குதிரை சண்டை, அதுக்கப்புறமேட்டு இது மாதிரி ஒவ்வொரு கலைகளாக யார் வின் பண்ணுறது அப்படி சொல்லி 5 பேருக்கும் ஒவ்வொரு ரேங்க் மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, 5 பேருமே சந்தோஷமாக அங்கே ஜாயின் பண்ணி செய்வாங்களாம். இப்படியே ஒவ்வொரு கலைகளும் கற்றுக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ தான் கலைகள் அழியாமல் இருந்ததாம். அப்படியே இந்த ஸ்டோரி முடிச்சிட்டாங்க.